வெரி குட் ஈவினிங் டு ஆல். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் அது 2026ல தேர்வு இல்லை அப்படிங்கிறது இந்த இயர் பிளானை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நிச்சயம் 2027ல இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது ஒரு சான்ஸ் அப்படிங்கிற அடிப்படை தான். என்னன்னா வழக்கமாக உங்களுக்குள்ள ஒன்று தோணும், எக்ஸாம் நெருங்கும் போது இன்னும் ஒரு மாசம் இருந்திருந்தா நான் படிச்சிருப்பேனே அப்படின்னு பலருக்கும் பல கேள்விகளுக்கான விடைய அந்த வார்த்தைகள் சொல்லும். இன்னும் 2 மாசம் நான் படிச்சிருந்தா பரவாயில்ல, நான் பாஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லும். ஸோ படிக்கும் போதும் இதே வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, படித்த முடிச்ச பின்பும் இதே வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கிடைச்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற வார்த்தை. உங்களுக்கு அப்படியே ஒரு லட்டு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு நீண்ட இடைவெளியோட நம்ம நீங்க ஸ்டார்ட் பண்ணி படிக்க முடியும். இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஓர் ஆண்டுகளுக்கு இந்த பயிற்சிக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு வருடம் நீங்க முழுக்க முழுக்க இதை நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நூக் அண்ட் கார்னர் எல்லா ஆங்கிள்லையும் நீங்க படிச்சுட்டு போக முடியும். அதற்கு தகுந்தாற் போல அந்த ஷெடியூலை வடிவமைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் முழுமையா பயன்படுத்தலாம். ஒரு ஆண்டு முழுக்க இதை பயன்படுத்துற மாதிரி தான் ஷெடியூலை கிரியேட் பண்ணியிருக்கேன். இயர் பிளான் வரும்போது அப்போ எந்த மந்த் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் மந்த் தெரிஞ்சிடும். அதற்கு தகுந்தாற்கு போல தான் இந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். இயர் பிளான் வரும்போது கூட இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிற மாதிரி தான் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மார்க் எக்ஸாம் எல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது எல்லா அடிப்படையிலையும் இந்த ஸ்டடி பிளான் அண்டு டெஸ்ட் ஷெடியூலை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீடைல்டான கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய ரிசல்ட் தான் ஸ்ட்ரென்த் எப்பொழுதும் ஸ்ப்ரிங்லைன்ல இருந்து வெளியேறக்கூடிய பாஸ்ட் கேண்டிடேட்ஸ் அதிகரிக்குது. இவங்க எல்லாம் எங்களுக்கு இப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் அவங்க கேண்டிடேட், இப்போ அவங்க டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்தை தக்க வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா அவங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் அப்படிங்கிறது தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஸோ என்னதான் இன்ஸ்டியூட் தன்னுடைய பங்குக்கு முயற்சிகளும் அதற்கான பயிற்சிகளையும் கொடுத்தாலும் யார் அதை முழுமையாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களே வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த எந்த காலத்திலையும் மாற்றி பேச முடியாத ஒரு கருத்தா இருக்கும். ஸோ அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலும் உங்களுக்கு வெளியிடுறேன். உங்ககிட்ட சொல்லிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது ஒரு 1 இயர்க்கான முழுமையா பயன்படுத்தணும். இதை முழுமையா நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது உங்களோட வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணும். சரி, ஓகே. 15/3/2026 இருந்து இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 1 இயர் எப்பப்போ என்னென்ன படிக்கணும், ஆல்ரெடி ஸ்ப்ரிங் லைன்ல நடத்தி முடிச்ச வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான டெஸ்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சாச்சு. மார்க் எக்ஸாம் 20 மார்க் எக்ஸாம் கொடுத்தோம். அந்த 20 மார்க் எக்ஸாமும் ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த முறை ஒரு கம்ப்ளீட் செட்டிங்ல தான் உங்களுக்கு கையிலேயே கொடுக்கும். இப்போ அதை நீங்க ஆப்லயும் பயன்படுத்திக்கலாம், ஸ்ப்ரிங் லைன் வெப்சைட்லயும் பயன்படுத்திக்கலாம். ஆப்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்ப்ரிங் லைன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஆப்ல போய் அங்க நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்துதான் அங்க வீடியோஸ் அப்படிங்கிறது ஆஃப்லைன்லயே நீங்க வச்சு பார்க்குற மாதிரி தான் ஆப்பை வடிவமைச்சிருக்கோம். அதற்கு அடுத்துதான் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னால செய்யாத ஒரு விஷயத்தை இந்த முறை செஞ்சிருக்கோம். அதாவது நீங்க ஆன்லைன்ல சிபிடி மெத்தட்ல டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த சிபிடி மெத்தட் எழுதக்கூடிய அதே டெஸ்ட் அங்க சிபிடிலையும் இருக்கும். அது இல்லாம இன்னும் சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா லைட் வெப்ல ப்ரொவைட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த முறை லைட் வெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்கும். ஸோ அப்போ சிபிடி எழுதுற கொஸ்டின்ஸ் வேற, நீங்கள் பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கொஸ்டின்ஸ் வேற. அப்போ நீங்கள் 2 டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க. சரி, ஓகே. இந்த லெவலோட நம்ம எல்லாத்தையும் 1 பை 1 நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்ப்ரிங் லைனில் 2025 பிஜிடிஆர்பியில் நான் எங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் ரேங்க்ல சொல்லிக்கிற இடத்துல 116 அப்படிங்கிற மார்க் எடுத்தாங்க ஜோதிகா. ஸ்டேட் ரேங்க்ல அவங்களை வச்சிருக்கோம். டாப் 5ல இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் லைனுடைய வெற்றியினுடைய அடிப்படையில் இது முதல் விஷயம். அதற்கு அடுத்த விஷயம், இந்த கொஸ்டின் ஏரியாவை பத்தி நாங்க ஆல்ரெடி பல வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டோம். தமிழ் எலிஜிபிலிட்டியை நாங்க ஸ்லைடை யூஸ் பண்ணி தான் நடத்தினோம். நாங்க நடத்தின பகுதிகளில் இருந்து தான் அதிகமான கேள்விகள், எலிஜிபிலிட்டியை தாண்டி நீங்க அதிகமான கேள்விகள் எடுக்க வைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் எங்களுடைய டீச்சிங்களுடைய கண்டென்ட்ல இருந்துச்சு. நாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நடத்தணும். ஒரு புக் ஃபார்மேட்ல போகாம எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பேட்டர்ன்ல போனா ஜெயிக்க முடியுமோ அந்த பேட்டர்னை பயன்படுத்தி இருந்தோம். அதனால தமிழ் எலிஜிபிலிட்டியில ஸ்ப்ரிங் லைன் இன்ஸ்டியூட்ல இருந்து 1 or 2 மெம்பர்ஸ் தவிர இது யாருமே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகல. அந்த 1 or 2 மெம்பர்ஸ் மிஸ் ஆனது காரணம் என்னன்னா தமிழ் எலிஜிபிலிட்டினுடைய கிளாஸஸ் எதுவும் அட்டன் பண்ணல, வீடியோ எதுவும் பார்க்கல. அதுதான் அவங்களுடைய மிஸ்டேக்கா இருக்கு. ஒருவேளை அவங்க அட்டன் பண்ணியிருந்தாலே போதும் தமிழ் எலிஜிபிலிட்டியில அவங்க கிளியர் ஆயிருப்பாங்க. ஸோ அது ஒரு சிலருக்கு மார்க் நிறைய இருந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லாமல் போனவங்க எல்லாம் இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்க பிரியாரிட்டி கொடுக்கணும். நாங்கள் ஸ்லைடை வச்சு தான் நடத்தணும். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து போட்டோம். முக்கியமான தேர்வு வினாக்கள் இதெல்லாம் வருங்கிறது சொன்னோம். டெஸ்ட் வச்சோம். ஸோ எதெல்லாம் வச்சுமோ அதுல இருந்து டெஸ்ட்ல இருந்து கேள்விகள் வந்துருந்துச்சு, நடத்தினதுல இருந்து வந்துருந்துச்சு, வீடியோஸ் போட்ட இடத்துல இருந்து வந்துருந்துச்சு. ஸோ பல வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு செக்யூர் ஜோனை கிரியேட் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே. இது மட்டும் இல்லாம ஸ்ப்ரிங்லைன் எப்பொழுதும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் யூஸ் பண்றதுனால ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஒரு வீடியோவிலே உங்களுக்கு போட்டிருந்தோம். ஸோ இதே தம்ப்நெயில்ல யூடியூப்ல அதனுடைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அதை எடுத்து நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, 2025 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா நீங்க உங்களோட மெட்டீரியல் எடுத்து இந்த வீடியோவோட நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா
உங்கள் கையில் இருக்கிற மெட்டீரியலுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய பேஜிலும் அதே கேள்வி இருக்கும். ஏன்னா அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணி எந்தெந்த பேஜில் எது இருக்கு அப்படிங்கிறத நூக் அண்ட் கார்னர் ஒரு ப்ரூஃப் வீடியோவே கொடுத்தோம். ஏன்னா ஒருவேளை எடிட் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணிடக்கூடாது இல்லையா, அதையும் அதனால இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் கையிலேயே மெட்டீரியல் இருக்கும், அந்த மெட்டீரியல் எடுத்து பாருங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய பேஜில் இந்த கேள்வி கவர்மெண்ட் கேள்வி வந்திருக்கு, அந்த பேஜ் நம்பர் இதுதான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதே இது உங்களோட மெட்டீரியலில் பார்க்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 102 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைனுடைய மெட்டீரியல்லேருந்து வந்தது. ஸோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் வருவதற்காக நாங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் லோடு ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை முழுமையாக பயன்படுத்தினோம். அது சம்மந்தமான கண்டென்ட் நிறையா கொடுத்ததுனால அந்த வெற்றியினுடைய தன்மைகளை நீங்கள் ருசிக்க முடிஞ்சது. அதனால் ஸ்ப்ரிங்லைன்லேருந்து வெளியேறின வெற்றியாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். இது மட்டும் இல்லாமல் ஜிகே அண்ட் சைக்காலஜி, இந்த ஜிகே அண்ட் சைக்காலஜி ரொம்ப டஃபஸ்டான ஒரு ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட 17 கொஸ்டின்ஸ் ஜிகே அண்ட் சைக்காலஜில இருந்து மட்டும் ஸ்ப்ரிங்லைன் மெட்டீரியல் இருந்து வந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோம். இதே தம்பனையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்லைனோட யூடியூப் சேனல்ல அது இருக்கு, ஒரு முறை நீங்க நிச்சயம் அதை எடுத்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எதனோட அடிப்படையில் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க வந்து வடிவமைத்த விதம் அது. ஒன்று மெட்டீரியல்லையும் ஸ்ட்ராங்காக கொடுத்தோம், ஆன்லைன் டெஸ்ட்லையும் ஸ்ட்ராங்காக கொடுத்தோம், கிளாஸும் ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களை 37 கேண்டிடேட்ஸ் வந்து டீச்சர்ஸ் ஆகிருக்கிறதுக்கான காரணம் ஸ்ப்ரிங்லைன் கொடுத்த இந்த ஸ்ட்ராட்டஜிஸ். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டடி பிளான், நிறைய ஸ்ட்ராட்டஜி, நிறைய மோட்டிவேஷன், நிறையா டைரக்ட் கான்டாக்ட் வித் கேண்டிடேட்ஸ். உங்ககிட்ட நிறையா டைம் நாங்கள் பேசியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் பேசி உங்களை வந்து எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து டவுன் ஆகாமல் பார்த்துக்கிட்டதுக்கான இது ஸ்ப்ரிங்லைனில் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நாங்கள் வாய்ப்புகள் கொடுத்ததுனால தான் வெற்றி என்பது இந்த இடத்துல எங்களால் பேச முடியுது. சரி, ஓகே. இதனுடைய அடிப்படையில் இந்த வரக்கூடிய 2027 வரக்கூடிய அந்த பிஜிடிஆர்பி டெஸ்ட்டுக்கான அந்த ஷெடியூலை வந்து இன்னைக்கு நான் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் பாருங்கள். சரி, இந்த பிஜிடிஆர்பியில் மட்டும்தான் ஸ்ப்ரிங்லைன் ஸ்ட்ராங் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி யூஜிடிஆர்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100+ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைன் மெட்டீரியல்லேருந்தே இருந்துச்சு. அதுலேயும் ஒரே ஒரு யூனிட், ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து மட்டும் 17 கேள்விகள். இந்த 17 கேள்விகள் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொடுத்தும் வந்துச்சு அப்படிங்கிறதல்ல, அதையும் தாண்டி அதை நடத்தின வீடியோஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, பார்க்கலாம். நாங்க எது முக்கியமான பாயிண்ட்னு சொல்லி ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தோமோ அந்த பகுதியிலிருந்து தான் அதிகமான கேள்விகள் இருந்துச்சு. அந்த 17 கேள்விகளில் கிட்டத்தட்ட 13 கேள்வி நாங்கள் ஹைலைட் பண்ணி வச்சிருந்த இடத்துல இருந்தே வந்தது. ஸோ அவ்வளோ தூரம் அந்த விஷயத்துக்கு கண்டென்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிலையும் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைனில் கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களுடைய டெஸ்ட்டு, எங்களுடைய கிளாஸஸ்ஸு, எங்களுடைய டீடைல்டு டெக்ஸ்டுவல் டீச்சிங் மெத்தனாலஜி அண்ட் மெட்டீரியல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் கண் காரணமாக எடுத்துக்க முடியும். ஓகே, சரி. இந்த முறை படிக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கு யூடியூப்ல. வந்து பார்த்தீங்கன்னா இது யூடியூப்ல இல்லை, கூகுளினுடைய மேப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னு இந்த ரிவ்யூஸ் இருக்கு. ஸ்ப்ரிங்லைனை பற்றினா ஒப்பீனியன் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ரிவ்யூவை நீங்கள் வந்து போய் பார்க்க முடியும். ஸோ இது இங்கே இருக்கிறத தாண்டி நீங்கள் ரியலாகவே எல்லாத்தையும் போய் படிக்க முடியும். கான்ஸ்டண்டாக 4.9 ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குவாலிட்டியை கொடுக்கறதுனால மட்டும்தான் 4.9 ரேட்டிங். ஸோ 4 அப்படிங்கிறதே பெரிய குட் ரேட்டிங் தான். அதில் 4.9 ரேட்டிங் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எங்களுடைய டீச்சிங்கோடைய மெத்தனாலஜி, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற கேரிங்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் அந்த ரிவ்யூஸ்லாம் நீங்கள் அங்கே போய் நிச்சயம் வந்து பாருங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா அதில் எதுவும் எடிட் பண்ணவே முடியாது, அந்த அடிப்படையில் அதை சொல்கிறேன். ஓகே, இந்த முறை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்போம். லாஸ்ட் டைம் கொடுத்த அதே ஸ்டடி மெட்டீரியலை இந்த முறையும் கொடுத்துருவோம். அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். குறிப்பாக ஆல் போயம்ஸ் அண்ட் ப்ரோஸ் இது எல்லாத்துக்குமே ஒரிஜினல் டெக்ஸ்டையே உங்களுக்கு வந்து மெட்டீரியலாக கொடுத்துருப்போம். அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்னா அது டெக்ஸ்டா மட்டும் இருக்காது, அதை லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்போம். இதெல்லாம் நீங்கள் வந்து பேகனுடைய எஸ்ஏஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சைடு பேகனுடைய எஸ்ஏனுடைய அவர் எழுதின ஒரிஜினல் டெக்ஸ்ட், இன்னொரு சைடு அது எளிமைப்படுத்தப்பட்ட டெக்ஸ்ட். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக, எந்த கேள்வியும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த அடிப்படையில் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால ஸ்ப்ரிங்லைனுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க குவாலிட்டியான செக் பண்றதுக்கு நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். டிராமாவை பொறுத்த வரைக்குமே ஒரிஜினல் டெக்ஸ்டே தான் கொடுத்தோம். போயமா இருக்கட்டும், ப்ரோஸா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், இது மூணுக்குமே ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணியிருந்தோம். நாவல்ஸ் மட்டும்தான் டீடைல்டு இல்லுஸ்ட்ரேட்டட் மெத்தட் யூஸ் பண்ணி நாவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருந்தோம். மெட்டீரியல்லாம் அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும், ஹார்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் பேசிஸ் கிளாஸஸ் இருக்கும். ஆல்ரெடி கம்ப்ளீட்டடான டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் டீச் பண்ணி உங்களை என்ரிச்சாக வச்சுக்கிட்டே இருக்கும். ரெகுலராக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் இன்கேஸ் ஆன்லைன் கிளாஸ் வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட அதுக்கான வீடியோ ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருவோம். வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து பாடத்தை நீங்கள் கவனிச்சுக்கலாம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆதி காலத்திலிருந்தே சொல்லலாம். ஸ்ப்ரிங்லைனுடைய டெஸ்ட் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இன்னும் அது வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்லேயே வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா எல்லா டெஸ்ட் கொஸ்டின்ஸும் மேன்மேட் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்கிற மத்தியில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கொடுத்தா அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதுல இருந்து ரிசல்ட் பெஸ்ட்டாக வரணுங்கிறதுக்காக இன்னுமே மேன்மேட் கொஸ்டின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லேனுடைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, எளிமையாக ஆன்சர் பண்ணவே முடியாது. ரொம்ப உங்களுடைய பிரெயினை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆன்சரே பண்ண முடியும். அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட் எழுதுவீங்க. இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சப்ளிங் டெஸ்ட், மார்க் எக்ஸாம் இதனோட அடிப்படையில் பிரிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட் அப்படிங்கிற போது அதில் ஏதோ ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது. குறைஞ்சபட்சம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஸ்டின்ஸினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ கிட்டத்தட்ட 24,000 MCQs அப்படிங்கிறது உங்களுக்கு கவர் ஆகும் ஆன்லைன் டெஸ்ட்ல. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிடி மெத்தட்ல ஒரு 15,000 கொஸ்டின்ஸ் இருக்கு. லைட் வெப்ல ஆல்ரெடி 3,000 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷனோட நாங்க இந்த முறை கொடுக்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 3,000 இல்லாம இன்னும் ஒரு 6,000 அது பீட்டா வெர்ஷன்ல இருக்கக்கூடிய MCQ வாட்சிங் வீடியோலையும் இருக்கும். அதை தாண்டி லைட் வெப்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லையும் இருக்கும். கிட்டத்தட்ட 24,000க்கு மேலே கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆயிரும். ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் கொடுக்கறதுனால தான் எங்களுடைய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது எப்பொழுதும் கூடுதலாகவே இருக்கு. சரி, ஓகே. இந்த ஸ்டடி பிளானுக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால மோஸ்ட்லி ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 10th யூனிட் வரைக்கும் போற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணவே மாட்டோம். அதுல எந்த ஒரு இடமா இருந்தாலும் ஸ்ப்ரிங்லைன் அப்படிங்கிறது ஒரு ஜிக்ஸாக் வேவ் வந்து பயன்படும். சரி, இங்க நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கிறீங்களா, அதற்கப்புறமா 5th யூனிட் படிக்கணும். ஏன் அப்படின்னா எதுல கேள்விகள் வரும், எதை வந்து எளிமையா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பிரிப்போம். ஸோ அதே மாதிரி எல்லாம் எளிமையாவே இருந்துட்டா கடினமான படிக்கிறதுக்கு சிரமமாயிரும். அப்போ கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும், கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும், ஆவரேஜாகவும் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் இந்த யூனிட்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் தான் டெஸ்ட்டும் இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் ஒரு ஓன் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷெடியூலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டை எழுதிக்கலாம். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணணுங்கிறது இல்லை. ஏன்னா எல்லா கேள்விகளும் தயாராக இருக்குது, அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த ஷெடியூல் வேணுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்று நாங்கள் கொடுக்குற ஷெடியூல் அல்லது நீங்கள் ஒரு ஓனாக ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நாம வந்து 1 by 1 ஒவ்வொரு நாள் என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட மார்ச் மந்த் 15th இருந்து 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து கிளாஸஸ், டெஸ்ட், வீடியோஸ் பார்க்கறது இந்த மெத்தடில் போயிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வீடியோவில் நாங்கள் கொடுத்தது அப்படின்னால வீடியோஸை நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் நல்லாவே எடுத்துக்கலாம். ஓகே, இதனுடைய பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்கும். அங்கே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃபை வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த இது எதுக்காக அப்படின்னா ஒரு சைடு அந்த தேதியில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறது, அந்த தேதியை பார்த்துக்கிறதுக்காக அந்த ஷெடியூல் கொடுத்துருக்கோம். இன்னொரு சைடு ஸ்கோருக்கான ஒரு காலம் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னென்ன டெஸ்ட்டில் என்னென்ன மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறது அந்த ஸ்கோர் ஃபீல்டில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டே வரும்போது உங்களை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சுருக்கோம், மார்க் குறைஞ்சிருச்சு, இனிமேல் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்த எல்லாத்தையும் சரி கட்டிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்கோருக்கானது கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக வச்சு பயன்படுத்துங்க. சரி, ஓகே. ப்ராலக் டு த கேண்டிடேட் டேல்ஸ் இது பொறுத்த வரைக்கும் 15/3/2026 எல்லா நோக் அண்ட் கார்னரும் கவர் பண்ணியிருப்போம். இந்த 15/3/2006 முதல் டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் அதற்கு முன்னால் 3 நாளைக்கு முன்னால் இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் 15ஆம் தேதி நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும். இல்லை அப்படின்னா ப்ராலக் டு கேண்டிடேட் டேல்ஸில் கொடுத்துருக்க வீடியோஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் அது அத்தனையும் படிச்சுட்டு வந்து நீங்கள் பர்டன் ஆயிடக்கூடாது. அப்போ அதுக்கு தேவையான ஸ்பீடு, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் டெய்லி ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் படித்தாலே இந்த ஷெடியூல் நீங்கள் முடிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி அது வடிவமைச்சிருக்கு. நல்ல கேப்ஸ் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டாபிக் படிக்கிறதுக்கும் நல்ல வீடியோ பார்க்கறதுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல கேப் கொடுத்துருப்பேன். சில டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் முடிச்சிட முடியும் அப்படின்னா அதுக்கு மட்டும் ஒரே நாளில் டைம் வந்து அலர்ட் பண்ணியிருப்போம். ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் 3லிருந்து 5 மணி நேரம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், வெற்றி பெறுவது உறுதி. ஸோ அப்போ ப்ராலக் டு த கேண்டிடேட் டேல்ஸ் 15/3/2026 புக் ஆஃப் டச்சஸ் அந்த சாப்டர் ஒன்லி பார்ட் வந்து 17/3/2026 ரிமெம்பரன்ஸ் அடுத்தடுத்த நாள் 18/3/2026 ஆஃப் ட்ரூத் தனியாக ஒரு நாள் டெஸ்ட்டுக்காக ஒதுக்கியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா ஷெடியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம், தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஆஃப் ட்ரூத் 19ஆம் தேதியும் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் 20ஆம் தேதியும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தனித்தனியாக டெஸ்ட் இருக்குது. தனித்தனியாக நீங்கள் வந்து அங்கே வீடியோ பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இங்கே நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது ஆல்ரெடி நல்ல டைமோட கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல டைமில் இது இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டாக அந்தந்த அன்னைக்கு அதை நீங்கள் முடிச்சுட்டா போதுமானது. எதையும் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்க வேண்டியதில்லை. தினமும் நடக்கக்கூடிய டெஸ்ட்டை அந்தந்த அன்னைக்கு முடிச்சிருங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, அல்லது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கையில் மெட்டீரியல் இருக்கும், மெட்டீரியல் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க. கவனிச்சுட்டு அதனுடைய டெஸ்ட்டை அந்த அன்னைக்கு எழுதி பார்த்துட்டீங்க. அந்தந்த அன்னைக்கு முடிச்சிட்டிங்கனாலே சிறப்பு. சேர்த்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் அது பர்டன் ஆயிரும். அது ஒவ்வொரு நாளும் பர்டனாக தள்ளிக்கிட்டே போகும். ஏன் அப்படின்னா எக்ஸாம் டேட் தெரிஞ்சா கூட உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேகம் ஒன்று கூட ஒட்டிட்டு இருக்கும். ஸோ டேட் எப்போனே தெரியல, 2027 மட்டும்தான் எக்ஸாம்ங்கிற இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு போகிறதுனால உங்களுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடும். சரி கூட இந்த விஷயம் இன்னைக்கு ஒரு நாள் போனால் என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். நிறைய கமிட்மெண்ட் உள்ளுக்குள்ள பூந்துக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு உங்கள் லைஃப்பில் விட்ட இடத்த ஜெயிக்கணும். ஏன்னா இப்போ இந்த முறை படித்தவங்க எல்லாம் போயாச்சு. அடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் உருவாகுது. அப்போ நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு அட்டெம்ப்ட் எழுதிருக்கீங்க அல்லது ஃப்ரெஷ்ஷாக எழுதுறீங்க அப்படின்னா
ஃப்ரெஷ்ஷாக எழுதுறவங்க நல்லா ஒரு கவனத்தை ஆழமாக செலுத்தணும். அது அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா இன்னொரு முறை அட்டெம்ப்ட்டுக்கு போயிடக்கூடாதுங்கிற வெறித்தனத்தோட நீங்கள் படிக்கணும். அதுக்கு ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதற்கு அடுத்தது ஆஃப் ஸ்டடீஸ் 21 தேதி, ஆஃப் அட்வர்சிட்டி 22 தேதி, ஆஃப் ரிவெஞ்ச் 24 தேதி. இந்த இடத்துல ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டேன். என்ன அப்படின்னா ஒரு நாள் தேவைப்படாது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் ஆயிருந்தீங்கன்னா அந்த இது சரி செஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஆஃப் ஆம்பிஷன் 25 தேதி. அந்த நெக்ஸ்ட் புக் ஆஃப் ஜாப் 2வது நாள் தான் 27/3/2026. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் 2 நாள் கொடுத்தாச்சு 29/3/2026. எவ்ரிமன் இன்கிஸ் ஹியூமர் 31/3/2026. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல டைம் கொடுத்து அந்த ஷெடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். தினமும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. ஏன்னா அப்பாலஜி ஃபார் போயட்ரி 2/4/2026, ஸ்பானிஷ் ட்ரெஜடி 5/4/2026, புத்தாலமீன் தனியா எபிதாலமீன் தனியா கொடுத்துருக்கோம். ரெண்டுக்கு டைம் நல்லா கொடுத்துருக்கோம். பாருங்க 6ஆம் தேதி எந்த டெஸ்ட் இல்லை, எந்த ஒரு ஷெடியூல் இல்லை. அப்போ புத்தாலமீனுக்கு 7ஆம் தேதியும் எபிதாலமீனுக்கு 9ஆம் தேதியும் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. அதற்கு அடுத்ததா யூனிட் 1 ஒரு யூனிட் டெஸ்ட் ஒன்று 12/4/2026 கொடுத்து 12th ஏப்ரல். ஸோ இந்த யூனிட் ஃபுல்லா படிச்சுட்டு எல்லா டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறமா அந்த எல்லா டெஸ்ட்டுக்கு தேவையான அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க இந்த 12ஆம் தேதி. இந்த 12th ஏப்ரல் அப்படிங்கிற பாருங்க 3 days டைம் கொடுத்துருங்க. அந்த 3 daysல முழுக்க நீங்க ரீகால் பண்ணிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது முடிஞ்சது. அதற்கு அடுத்து எங்க ஸ்கிப் ஆகும்னா 5th யூனிட்டுக்குள்ள வரும். இங்கேயும் அப்படிதான் 2 நாள் டைம் நல்லா சாலிடா கொடுத்துருப்போம். டெம்பஸ்ட் 14/4/2026. ஏன்னா இது எல்லாத்தையும் ஸ்ப்ரிங் லைன்ல ரொம்ப டீட்டெயிலா நடத்திருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 or 7 வீடியோஸ் வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல டைம் நீங்க வீடியோ எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போனா மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக தான் இவ்வளவு டைமையும் கொடுத்துருக்கேன். மெசர் ஃபார் மெசர் 16/4/2026. ஒத்தெல்லோ இது மட்டும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதே தேதியில வந்து பாத்தீங்கன்னா 18 அப்படிங்கிறது இங்க வரணும். 16 அப்படிங்கிறது இல்ல, 18ஆம் தேதி. ஸோ ஒத்தெல்லோ அப்படிங்கிறது 18/4/2026 கொடுத்துருக்கோம். கிங் லியர் 20/4/2026. அதற்கு அடுத்ததான் சானட்ஸ் 4 சானட்ஸ் பிரிச்சுட்டோம். 100 கொஸ்டின் இருக்கும் 22/4/2026. அதற்கு அப்புறமா அதுக்கு மீதி இருக்கக்கூடிய சானட்ஸ் 2 நாள் டைம் 24/4/2026. அதற்கு அடுத்ததா இந்த 5th யூனிட்டை எழுதி யூனிட் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்காக 3 நாள் டைம் கொடுத்துருக்கோம். 27/4/2026 இந்த 5th யூனிட்டை நீங்க எழுதி பார்த்துடுறீங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சருக்குள்ள வரும். இப்போ நல்லா புரியும் உங்களுக்கு. ரொம்ப ட்ரையாகவும் போகாம மீடியமான ஒரு ஸ்பீட்ல போறதுக்கும் கடினமானது எல்லாத்தையும் நீங்க அப்போதைக்கு ஒரு சேர்த்து வச்சு படிச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ எளிமை கடினமை ஆவரேஜ் எல்லாத்தையும் சேர்த்து மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போ அமெரிக்கன் லிட்ரேச்சர், ஏன்னா மறுபடியும் நம்ம பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் சுழற்சியில் வரப்போறோம். அதனால இப்போ இங்கே அமெரிக்கன் லிட்ரேச்சர், அதே நீங்கள் ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சருக்கு அந்த தட் மீன்ஸ் காமன் லிட்ரேச்சர்ல வரும்போது அது ஒரு பேட்டர்னா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஷெடியூலே கொடுத்துருக்கோம். சரி, இப்போ அமெரிக்கன் லிட்ரேச்சர் பர்ச்சஸ் 29/4/2026, மெண்டிங் வால் 1/5/2026, ஸ்பேரோ 3/5/2026, பிரம்மா 4/5/2026, அவுட் ஆஃப் த கிராடல் இன்ட்ரெஸ்ட் ராக்கிங் 5/5/2026. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சின்ன ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்கும். மீதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஒரு நாள் கேப் கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2/5/2026 எந்த டெஸ்ட்டும் இல்லை, ஷெடியூலே இல்லை. ஏதாவது நீங்கள் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த வீடியோவும் படிச்சுக்கிறதுக்காகவும் அந்த டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்காகவும் இடையில ஒரு நாள் கொடுத்துருக்கும். இதற்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 டாபிக் 3 டாபிக் ஒன்றா சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டையும் ஷெடியூலையும் கொடுத்துருந்தோம். இந்த முறை நம்ம நிறைய டைம் இருக்கிறதுனால ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக இருக்குது. எந்த ஒரு டேலையும் 2 டாபிக் இருக்கிற மாதிரி இந்த ஷெடியூலே இருக்காது. இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொலாக் 6/5/2026, ஆன்டி சஃப்ரஜிஸ்ட் 7/5/2026, கேம்பிரிட்ஜ் லேடிஸ் 8/5/2026, ஐ நோ வை த கேஜ்டு பர்சன்ஸ் 9/5/2026, நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் 10/5/2026. சரி, ஓகே, இன்னும் 6வது யூனிட் முடியல. அந்த நெக்ஸ்ட் அமெரிக்கன் ஸ்காலர் 12/5/2026, வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்ட் ஃபார் 14/5/2026, த டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன் 16/5/2026. அப்ப இந்த ஒர்க்கை பொறுத்து நாங்க பாருங்க எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் கொடுத்துருக்கேன். பிலோவ்டு பெரிய டாபிக் அப்படிங்கிறதுனால வீடியோஸும் நிறைய இருக்கிறதுனால 3 நாள் டைம் ஒதுக்கியாச்சு 19/5/2026. அதே மாதிரி ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசியருக்கு 3 days டைம் கொடுத்துருக்குது. 22/5/2026 நீங்க அதை வந்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவீங்க. நேம் செக்ஸ் வீடியோ பார்த்துட்டு படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும். 3 ஒரே நாள்ல முடிக்கணும். ஒரு நாள் கேப் கொடுத்துருக்குன்னா முந்தின நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வீடியோஸ் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு அடுத்த நாள் மீதி வீடியோ பார்த்துட்டு அந்த அன்னைக்கு டெஸ்ட் எழுதிடணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுக்கு அனலைஸும் பண்ணணும். தி நேம் செக் 25/5/2026, எம்பரர் ஜோன்ஸ் 27/5/2026, அதுக்கப்புறம் யூனிட் 6 இதுக்கான யூனிட் டெஸ்ட் 30/5/2026 டெஸ்ட் எழுதுவீங்க. கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட 2.5 மாசம் கையில இருக்கும். இந்த 2.5 மாசமும் சேர்த்து நீங்க கிட்டத்தட்ட 3 யூனிட்ஸ் வந்து முடிச்சிடுறீங்க. அப்ப இதுலயே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையா இருக்கு. பரீட்சை எப்போ வந்தாலும் பரவாயில்ல எதிர்கொள்றோம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க போயிருவீங்க. ஆனா அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 7 monthsக்கு மேல இருக்கு. அப்படி இருக்கிறதுனால நீங்க நல்லாவே பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அகைன் பேக் டு த யூனிட் 2க்கு வரும். லைஃப் ஆஃப் மில்டனுக்கு தனியாகவும் பாரடைஸ் லாஸ்ட்டுக்கு தனித்தனியாக தான் கொடுத்துருக்கோம். லைஃப் ஆஃப் மில்டன் 1 ஜூன் 2026, பாரடைஸ் லாஸ்ட் 3 ஜூன் 2026, டூ ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ் 5th ஜூன் 2026, தி கனானிசேஷன் 7th ஜூன் 2026, த ரேப் ஆஃப் த லாக் 10th ஜூன் 2026. அப்போ ரேப் ஆஃப் த லாக் பார்த்தீங்கன்னா 3 days கொடுத்துருக்கோம். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு.
அதை நல்லா டீட்டெயிலாக படிக்கணும். கேள்வி ஒவ்வொரு முறையும் அதில் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கிப் ஆகாமல் கேள்வி வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால தான் அதுக்கான ப்ரியாரிட்டி இங்கே கொடுத்துருக்கும். அதற்கு அடுத்தது அப்சரம் நாக்கி டாப்பல் 12/6/2026, எலிஜி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச்சியார் 13/6/2026, த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் 16/6/2026. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன டாபிக்னா ஒரு நாள் அல்லது ஒன் டே கூட இல்லை, பெரிய டாபிக்னா 3 days 2 days கொடுத்துருக்கோம். வே ஆஃப் த வேர்ல்டு 18/6/2026, சி ஸ்டூப்ஸ் டு கான்குவர் 20/6/2026, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆல் ஃபார் லவ் 22/6/2026. அதற்கப்புறம் கலிவர்ஸ் டிராவல்ஸ் பெரிய டாபிக்னால 3 days கொடுத்தாச்சு. 25/6/2026. த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் 3 days கொடுத்துருக்கோம், பெரிய டாபிக்னால 28/6/2026. அதுக்கப்புறம் ராபின்சன் க்ரூஸோக்கு 2 days தான், 30/6/2026. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டுக்கான ஒரு டே கொடுத்தாச்சு. 3/7/2026 இந்த டெஸ்ட் எழுதுங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, உங்க கையில மெட்டீரியல் கொடுத்துருவோம், வீடியோஸ் ஆக்சஸ் கொடுத்துருவோம், டெஸ்ட் கொடுத்துருவோம், 3 ரெடியா இருக்கும். மெட்டீரியலையும் வீடியோ வச்சு நீங்க படிக்கிறீங்க. மெட்டீரியல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ்ல எழுதி வச்சு படிக்கணும். ஏன்னா அப்பதான் எக்ஸாம் டைம்ல திருப்பி பார்க்க ஈஸியா இருக்கும். பெரும்பாலான விஷயங்கள் நாங்களே நீங்க எழுதுறதுக்கு இல்லாத மாதிரி நாங்களே கொடுத்தாச்சு, கண்டென்ட்டாவே இருக்கும். அதையும் தாண்டி புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் மெட்டீரியல், அதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணணும். அதில் நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயன்படுத்துங்க. சரி, ஓகே. இப்போ கிரிட்டிசிசத்துக்குள்ள வரும். போயட்டிக்ஸ் 5/7/2026, எஸ்ஏ ஆஃப் டிராமட்டிக் போயசி 7/7/2026, பயோகிராஃபி லிட்டரரியா சாப்டர் 2 சாப்டர் தனித்தனியாக இருக்கு இல்லையா, 14வது சாப்டரும் 17வது சாப்டரும், அது 11/7/2026. 4 நாள் டைம் கொடுத்தாச்சு. 2 சாப்டர், ஒவ்வொரு சாப்டர் 2 நாள் சேர்ந்துட்டு 11ஆம் தேதி நீங்க 2 சாப்டருக்கான டெஸ்ட் எழுதுறீங்க. மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் 13/7/2026, 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் 15/7/2026, அண்ட் நெக்ஸ்ட் ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்டரேச்சர் 18/7/2026, ஐரனியஸ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 20/7/2026, டென்ஷன் இன் போயட்ரி 22/7/2026, டுவர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் போயட்டிக்ஸ் 24/7/2026, தென் 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி 27/7/2026. ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து நல்ல டைம் வந்து ஒதுக்கி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா கிரிட்டிசிசம் பகுதி ஸ்டோரி மாதிரி இருக்காது அப்படிங்கறக்காக தான் அந்த டைம் ஒதுக்கி இருக்கோம். செகண்ட் 6 29/7/2026. அப்ப யூனிட் 8 யூனிட் டெஸ்ட் எழுதுறீங்க. 2/8/2026 இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறீங்க. சோ இந்த நெக்ஸ்ட் அகைன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் யூனிட் 3க்கு வரும். தனித்தனியா தான் கொடுத்துருக்கோம். இம்மார்டாலிட்டியோடு ஒரு நாள் 6/8/2026, டின்டினேபே 7/8, பிரலியோடு 8/8, ஓட்டோ டிஜெக்ஷன் 9/8, குப்லகான் 10/8. நல்லா ஒவ்வொரு டாபிக்கும் நல்லா ரசிச்சு படிச்சு வீடியோ எல்லாம் பார்த்து டெஸ்ட் எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் ஓட்டு நைட்டிங்கல் 11/8, ஓஸ்மாண்டியாஸ் 12/8, அடோனிஸ் 14/8. அடோனிஸ் பெருசுங்கிறதுனால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு. எஸ்ஏ ஆஃப் எலியா, அதுலயும் குறிப்பா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கு ஒரு நாள் டைம் தான், 13/8/2026 தான். அதுக்கு அடுத்த நாளே சவுத் சி ஹவுஸ் தனித்தனியா கொடுத்துருக்கோம், 14/8/2026. அடுத்தடுத்த டாபிக் தனித்தனியா தான். ட்ரீம் சில்ட்ரன் 15/8, நியூ இயர் சீவே 16/8. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எலியாவுடைய எஸ்ஏ முடிஞ்சதுனால மை ஃபர்ஸ்ட் அக்விடன்ஸ் வித் போயட்ஸுக்கு நல்லா 3 நாள் டைம் கொடுத்தாச்சு, 19/8/2026. அதற்கப்புறமா ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலன்ஸும் இம்பார்ட்டன்ட் டாபிக் முக்கியமானதுங்கிறதுனால அதுக்கு 2 நாள் டைம் கொடுத்து 21/8/2026 இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்றோம். ஸோ அதில் வீடியோவும் பார்க்குறீங்க, மெட்டீரியல் படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, பேரலா போயிட்டே இருக்கும். அகைன் நாவல்ஸ்குள்ள வரும். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி 23/8, புதரங்கேட்ஸ் 26/8, ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் 29/8. அப்புறம் யூனிட் 3 ஒரு டெஸ்ட் 1/9/2026 ஒரு டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க. யூனிட் 4க்குள்ள வரும். டோவர் பீச் 2/9, ஸ்காலர் ஜிப்சி 4/9, ஆண்ட்ரியா டெல் சாட்டோ 5/9, யுலிசஸ் 6/9, பைசாண்டியம் 7/9, காட்ஸ் கிராண்டியர் 8/9, தி அன்னோன் சிட்டிசன் 9/9, தி வேஸ்ட்லேண்ட் 13/9, த தாட் ஃபாக்ஸ் 15/9, ஆன் ஹீரோஸ் ஹீரோ வர்ஷிப் இது வந்து 18/9. ஸோ இதுக்கு எதுக்கு பெரிய டாபிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிருக்கோம். ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி 21/9, யூ அண்ட் த ஆட்டம் பாம் 23/9, ஹார்ட் டைம்ஸ் 25/9, த மில் ஆன் த ஃபிளாஸ் 27/9. ஸோ இந்த இதில் 27/9 அப்படிங்கும்போது இந்த 4th யூனிட் முடிச்சிட்டீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கவுண்டிங் படி பார்த்தீங்கன்னா 4th யூனிட் நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்ம யூனிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதோட வந்ததுன்னா 6th யூனிட்டுக்குள்ள நெருங்கி போயிட்டு இருக்கும். மேயர் ஆஃப் கேஸ்டபேஜ் 29/9, மிஸ்ஸஸ் டாலவே 1/10, லுக் பேக் இன் ஆங்கர் 3/10, மதர் கேரேஜ் அண்ட் கேர் சில்ட்ரன் 6/10, ரைடர்ஸ் டு தி சி 9/10. இதெல்லாம் பாருங்க, நிறைய டாபிக்ஸ் இந்த 4th யூனிட்ல நியூவான டாபிக், பழைய சிலபஸ்ல இருந்து நியூவான டாபிக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இங்கெல்லாம் நீங்க ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது நிஜமா கொடுத்து போக வேண்டிய இடம். அதனால தான் ஷெட்யூலையும் நான் வந்து நல்ல ப்ரியாரிட்டியோட டைமோட கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டாப் கேர்ள்ஸ் 11/10/2026, யூனிட் 4 ஒரு டெஸ்ட் 14/10/2027 இந்த டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த நெக்ஸ்ட் யூனிட் 7க்குள்ள வரும். கீதாஞ்சலி 16/10, குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா 18/10, அவர் கஸ்டினா ட்ரீ 19/10, அண்ட் இன்ட்ரடக்ஷன் 20/10, டிஃபரண்ட் ஹிஸ்டரி 21/10, அண்ட் ஆட்டோபயோகிராஃபி 23/10, ஆனிகுலேஷன் ஆஃப் கேஸ்ட் 25/10, கூலி 28/10, A handful of rice 31/10, God of small things 3/11, கயோதனா 5/11, Silence the court is in session 7/11, ருடாலி 9/11, Dance like a man 11/11,
அதுக்கப்புறம் அது கூட பார்ட் ஏ யூனிட் ஏனுடைய இந்தியன் லிட்ரேச்சருக்காக மட்டும் ஒரு டெஸ்ட் யூனிட் வைஸ் அதை பிரிச்சு ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அது 14-11 எழுதுறீங்க. அதற்கப்புறம் இதுலயே பார்த்தீங்கன்னா பி இருக்கு, காமன்வெல்த் லிட்ரேச்சர், ஏ சாங் ஆஃப் ஹோப் 15-15, வெயிட்டிங் மெத்தில்டா 16-11, டெலிஃபோன் கான்வர்சேஷன் 17-11, டையிங் ஈகிள் 18-11, அட்கூலா 19-11, மீனிங் ஆஃப் ஆப்பிரிக்கா 20-11, ஆஸ்திரேலியா 22-11, காட்ஸிலா வெர்சஸ் போஸ்ட் கலோனியல் 24-11, திங்ஸ் ஃபால் அப்பார்ட் 27-11, கிரை த பிலோடு கண்ட்ரி 30-11. இன்னும் இதுக்கு தனியாக யூனிட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓஸ் 3-12, லைன் அண்ட் ஜுவல் 5-12, த எக்ஸ்டசி ஆஃப் ரிட்டா ஜோ 7-12, ஸ்டோலன் 9-12. யூனிட் 7 மட்டும் 2 யூனிட்டாக பிரிச்சுட்டோம். ஏன்னா இந்தியன் ரைட்டர் 1, காமன்வெல்த் 1, தனித்தனியாக அதுக்கு யூனிட் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ 12-12-2025 இந்த யூனிட் 7 பார்ட் பி காமன்வெல்த் லிட்ரேச்சருடைய ஒரு டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கோம். அந்த நெக்ஸ்ட் யூனிட் 9 இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் growth. இதுல பாருங்க நல்ல டைம் கொடுத்துருக்கோம். இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அதனுடைய இதுக்கு 15-12, ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ் 19-12. ஏன்னா 4 நாள் கொடுத்துருக்கேன். இது 4 வந்து பெரிய பெரிய டாபிக் அப்படிங்கிறனால 4 நாள் நீங்க பயன்படுத்திட்டு டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி. அதே மாதிரி growth of vocabulary, ஃபாரின் லாங்குவேஜஸ்ல இருந்து வரக்கூடிய growth of vocabulary, changes in meaning இதுக்கு 22-12, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பைபிள், ஷேக்ஸ்பியர், மில்டன் இதுக்கு வந்து 24-12-2026 நீங்க முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் இங்கிலீஷ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் ஸ்பெல்லிங் ரிஃபார்மும் இங்கிலீஷ் லெக்சிக்கனும் 27-12-2026 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த யூனிட் டெஸ்ட் யூனிட் 9க்கான ஒரு டெஸ்ட் 31-12-2026 கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இதையும் நீங்க முடிச்சிடுறீங்க. சரி, ஓகே. இந்த இது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 9 அப்படிங்கிறப்போ 31-12-2026 இந்த 2026 ஆண்டுக்கான ஃபுல்லா ஷெட்யூல் கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்துதான் நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டிசம்பர் மந்த்லயோ ஜனவரி மந்த்லயோ இயர் பிளான் வந்துடும். ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாம வந்து பார்த்தோம்னா மீதி இருக்கிற யூனிட்டை ஷெட்யூல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதனுடைய டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணாம டு பி அனௌன்ஸ்டு லேட்டர்ல வச்சிருக்கோம். யூனிட் 9 லிங்குஸ்டிக் பகுதி எல்லாமே டு பி அனௌன்ஸ்டு லேட்டர். ஒருவேளை எக்ஸாம் ரொம்ப நல்லா தள்ளி போகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல இந்த ஷெட்யூல் வந்து டேட்டா கொடுப்போம். முன்னாடியே வந்து வர மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு, ஏன்னா மார்க் எக்ஸாம் லாஸ்ட் டைம் 20 மார்க் எக்ஸாம் கொடுத்தோம். இந்த முறை 30 மார்க் எக்ஸாம் வரைக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 20 நாள் தொடர்ந்து மார்க் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. சிலரெல்லாம் டெய்லி 2 மார்க் எக்ஸாம் எழுதுனாங்க லாஸ்ட் 10 டேஸா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருந்தோம். இந்த முறை அந்த 2 மார்க் 20 மார்க் எக்ஸாம் எங்க ஆல்ரெடி எடுத்தது இருக்கு. இது போக புதுசா புது பேட்டர்ன் வரும் இல்லையா? புது பேட்டர்ன் மீன்ஸ் சிலபஸ் எதுவும் மாறாது. இந்த இயர் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி நாங்க ஒரு கொஸ்டின்ஸ் மறுபடியும் எடுப்போம். ஸோ அந்த இடத்துல ஒரு 10 மார்க் எக்ஸாம் வரைக்கும் ஆட் ஆகலாம். ஓகே, இந்த லிங்குஸ்டிக் ஃபுல்லா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லேட்டர் பின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் யூனிட் 9 நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? 3 பிரிப்போம். அதனோட அடிப்படையில் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டு பி அனௌன்ஸ்டு லேட்டர் தான். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஸ்கில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெட்யூல் வந்து பின்னால தான் வந்து வெளியிடப்படும். அதுக்கப்புறம் சப்ளிங் டெஸ்ட் இருக்கும் யூனிட் 1 and 10. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் வரது பொறுத்து, இயர் பிளான் வரது பொறுத்து, எக்ஸாம் வரது பொறுத்து இது வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். சரி, ஆல்ரெடி இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். 1-10 ஒரு சப்ளிங் டெஸ்ட், அதாவது 1வது யூனிட் 10வது யூனிட் சேர்ந்து, அதுக்கப்புறம் 2வது யூனிட் 9வது யூனிட் சேர்ந்து, 3வது யூனிட் 8வது யூனிட் சேர்ந்து, 4வது யூனிட் 7வது யூனிட் சேர்ந்து, 5வது யூனிட்டும் 6வது யூனிட் சேர்ந்து சேர்ந்து எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கா படிக்கிறீங்க. அதை ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதும்போது ரீகால் பண்றீங்க. அதற்கு அடுத்துதான் இந்த மாதிரி சப்ளிங் டெஸ்ட் எழுதும்போதும் ரீகால் பண்றீங்க. அதற்கு அப்புறமா 5 to 5 ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். அப்ப இந்த இடத்துலயும் ரீகால் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுவீங்க. நல்ல டைம் கொடுத்து வைப்போம். ஸோ அதற்கு அடுத்ததாக தான் மார்க் எக்ஸாம். மார்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமே நாங்கள் 10 மார்க் எக்ஸாம் சொன்னோம். ஆனால் 20 மார்க் எக்ஸாம் கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி இந்த முறையும் 20 மார்க் எக்ஸாம் ரெடியாகவே இருக்கு. ஸோ அதனால 30 மார்க் எக்ஸாம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் உங்களுக்காக ரிஸ்க் எடுப்போம். நீங்கள் இதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் லைன் உங்களுக்காக துணையை நிற்கும். இந்த மார்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் இருக்கும், இங்கே ஜிகே இருக்கும், சைக்காலஜி இருக்கும், இன்க்ளூடிங் தமிழ் எலிஜிபிலிட்டி சேர்த்து. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தனித்தனியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸும் போயிடும், அதனுடைய டெஸ்ட்டும் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட் த மீட் ஆஃப் எக்ஸாம் டைமில் நீங்கள் அதை கவனிச்சா போதும். 2 மாதம் மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டியாக டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப அவ்வளோ கஷ்டம் இல்லை. முறையாக அதை பயன்படுத்திக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்ப்ரிங் லைனில் ஒவ்வொரு முறையும் எக்ஸ்க்ளூசிவ் சென்டராக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காக மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சென்டர்ல இருந்து ஒவ்வொரு முறையும் எங்களுடைய சக்ஸஸை கொடுத்துட்ருக்கோம். இதுக்கான காரணம் எங்களுடைய மெட்டீரியல், எங்களுடைய டெஸ்ட்டு, எங்களுடைய டீச்சிங் மெத்தனாலஜி. ஸோ இதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் பிலீவ் பண்ணிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குவாலிட்டியான ஒரு விஷயத்தை கொடுத்தா அது சக்சஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட பிலீவ். அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற ஒரே விஷயம் தான், நீங்க ப்ராப்பரா முழுமையா படிச்சீங்கன்னா சக்சஸ் முழுமையா இருக்கும். ஸோ அதனால தேர்வுகளை முழுமையா எதிர்கொள்ளுங்க அப்படிங்கிற விஷயத்தோட நான் வந்து இந்த ஷெட்யூல வந்து கொடுக்குறேன். இந்த ஷெட்யூல வந்து நீங்க ஒன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பிஜிடிஆர்பி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து பேசினதும், அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸாம்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பேசிருந்தோம் இல்லையா, அதனுடைய வீடியோனுடைய லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும். அங்கிருந்து நீங்கள் மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களோட மெட்டீரியல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹார்ட் காப்பியை பார்க்கணும் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் பவானி கிட்ட இருக்கக்கூடிய குறிப்பாக பவானி பைபாஸ் பஸ் ஸ்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே வரணும்னா நீங்கள் விசிட் பண்ணி கூட எங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்லைனை நீங்கள் கம்ப்ளீட்லி தரோவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வீடியோஸாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும். வீடியோ நீங்கள் டெமோ பார்க்கணுன்னாலும் அதுக்கு நாங்கள் சான்ஸ் கொடுப்போம். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குற டெமோ தேவையா, அதையும் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத விட ஒரு ஆஸ்பிரண்ட் நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னால் அவங்களுக்கு முதல்ல எங்கள் மேலே ஹோப் வரணும். அப்படி ஹோப் வந்தால் மட்டும்தான் அவங்களை பாஸ் பண்ண வைக்க முடியும். அவங்களுக்கு ஹோப் இல்லை அப்படின்னா அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது சவால்கள் இருந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் முழுமையாக எங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு எங்ககிட்ட வாங்க அப்படிங்கிறது தான் ஸ்ப்ரிங்லைனுடைய ஒற்றை வரி சொல். ஸோ இது எங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே யூடியூப்லேயும் மற்ற ப்ரைவேட் சோர்ஸ்லையும், அதையும் தாண்டி ஜெயித்தவர்களுடைய பட்டியலில் இருக்கு. ஸ்ப்ரிங்லைனில் இப்போ சேரக்கூடிய பல்வேறு நபர்கள் எல்லாருமே ஆல்ரெடி இவங்க வேலையில் இருக்காங்க, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சேரக்கூடிய மெம்பர்ஸ்னுடைய எண்ணிக்கையே ஸ்ப்ரிங்லைனில் அதிகம். ஸோ அது மட்டும்தான் எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பலத்தின் பலம். ஏன்னா வெற்றியாளர்களிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் உண்மையானவைகள். ஸோ வீடியோக்காக எவ்வளோ வேணால் விஷயங்கள் பேசலாம், ஆனால் ஒரு வெற்றி பெற்றவர்களோட சொல்லும்போது முறையான கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ ஸ்ப்ரிங்லைன் அந்த இடத்துல இன்னும் இருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைவாகவும் இருக்குது. எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஃபோன்லேயே வாட்ஸ்அப்லேயே பேசணும். 7397164456 அப்படிங்கிறது என்னைக்கு கூப்பிடுங்க. இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும், நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ் இருக்கும், நிறைய வகையில் உங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கு மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நாங்கள் தனியாக வச்சிருக்கோம். ஸோ பல்வேறு வகையில் உங்களுக்கு கண்காணிப்போம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் வரை ஸ்ப்ரிங்லைன் உங்களோடு இருந்து போராடும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்கள் களத்துல இருந்து பார்க்க மாட்டோம், உங்க கூட சேர்ந்து போராடுவோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.